வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனல் செமஸ்டர் ஆன்லைன் ஆஃப்லைன் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களை பார்க்கலாம். அதாவது ஃபைனல் இயர் எக்ஸாம் இப்போ எக்ஸாம் ஆஃப்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் கேபி அன்பழகன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தாக்கம் முடிகிற வரையும் ஏப்ரல் மாதத்துக்கிட்ட வரையும் கரண்ட் எக்ஸாமு இல்லை அரியர் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் தான் நடக்கும், ஆஃப்லைனில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இவங்க ஆஃப்லைனில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இது மாதிரி இன்னும் எதுவும் அஃபிஷியலான அப்டேட் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆன்லைனில் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக தான் அவங்க அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அண்டு எஸ்டிவி கார்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்போது 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டாஃப் கண்காணிக்கிற மாதிரி மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த எக்ஸாம் ஆன்லைனில் தான் கண்டிப்பாக நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கும்போது எம்சிக்யூ கொஸ்டின் தான் இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.